ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக். இன்றைக்கி நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற செய்தி என்னென்னா, கத்தி கதையை தாக்கல் செய்த நீதிமன்றம் உத்தரவு. அதிர்ச்சியில் ஏஆர் முருகதாஸ். விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கும் கத்தி. இத்திரைப்படத்தின் கதை திருடப்பட்ட கதை என்று குற்றம் சாட்டி ஏஆர் முருகதாஸுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவான்மூரை சேர்ந்த தலித் இயக்கிய படைப்பாளி மீஞ்சூர் கோபி இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். சில வருடங்களுக்கு முன் என் ஊரில் பன்னாட்டு நிறுவனம் ஒன்று தன் நிறுவனத்தை துவங்க அப்பாவி மக்களிடமிருந்து நிலத்தை அடிமாட்டு விலைக்கு கைப்பற்றியது. அப்போது எனது ஊரில் ஏற்பட்ட பாதிப்புகளை வைத்து மூத்த குடி என்ற ஒரு தலைப்பில் கதையை எழுதினேன். இந்த கதையை தயாரிப்பாளர் விஸ்வாஸ் சுந்தரிடம் சொன்னேன். அப்போது ஜெகன் என்பவரும் என்னுடன் இருந்தார். 3 மணி நேரம் அந்த கதையை சொல்லி முடித்ததும், இப்போது என்னால் இந்த கதையை திரைப்படமாக தயாரிக்க முடியாது என்று விஸ்வாஸ் சுந்தர் சொன்னார். ஆனால் அப்போது அங்கிருந்த ஜெகன், இந்த கதையை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கதையை திரைப்படமாக தயாரிக்க இயக்குனர் ஏஆர் முருகதாஸிடம் சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி என்னை ஏஆர் முருகதாஸிடம் அழைத்து சென்றார். கதையை கேட்டுவிட்டு பாராட்டிய ஏஆர் முருகதாஸ் சில திருத்தங்களை சொல்லி கதையில் 2 ஹீரோக்கள் நடிக்கும் சப்ஜெக்டாகவும் மாற்ற சொன்னார். அதன்பின் என்னை இயக்குனராக வைத்து இந்த படத்தை தயாரிக்கும் ஏஆர் முருகதாஸ் சம்மதித்தார். கதையை மேம்படுத்தும் வேலைகள் மட்டும் 1.5 ஆண்டுகளாக நடைபெற்றது. அதன் பிறகு திடீரென்று அந்த வேலையை நிறுத்திவிட்டு, என்னால் இப்போது இந்த திரைப்படத்தை தயாரிக்க முடியாது என்று சொல்லி ஏஆர் முருகதாஸ் ஒதுங்கிக் கொண்டார். அதன் பிறகு திடீரென்று நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடிக்கும் கத்தி திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குவதாக அறிவிப்பு வெளியானது. அது பற்றி நான் சினிமா ஆட்களிடம் விசாரித்த போது, கத்தி திரைப்படத்தின் கதை நான் சொன்ன மூத்தகுடி கதைதான் என்று எனக்கு தெரிய வந்தது. எனவே நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இயக்குனர் முருகதாஸ் மற்றும் ஜெகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல் கத்தி திரைப்படம் வெளியாகும் முன் எனக்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மீஞ்சூர் கோபி தன் மனுவில் கூறியுள்ளார். இந்த வழக்கு பற்றி விசாரித்து உண்மை நிலையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அட்வொகேட் கமிஷனராக வழக்கறிஞர் சங்கரை நீதிமன்றம் நியமித்துள்ளது. மீஞ்சூர் கோபியும் ஏஆர் முருகதாஸும் தங்களது கதையை இவரிடம் கொடுக்க வேண்டும். இந்த வழக்கு பற்றி விசாரித்து உண்மை நிலையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அட்வொகேட் கமிஷனராக வழக்கறிஞர் சங்கரை நீதிமன்றம் நியமித்துள்ளது. மீஞ்சூர் கோபியும் ஏஆர் முருகதாஸும் தங்களது கதையின் நகலை இவரிடம் கொடுக்க வேண்டும். இரண்டும் ஒரே கதையா என்பதை வழக்கறிஞர் சங்கர் ஆய்வு செய்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்ப வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்படி மீஞ்சூர் கோபி தன் கதையின் நகலை அட்வொகேட் கமிஷனர் சங்கரிடம் சமர்ப்பித்து விட்டார். ஏஆர் முருகதாஸோ இன்னும் கதையின் நகலை கொடுக்கவில்லை. என்ன காரணம்? ஏன் தயங்குகிறார் ஏஆர் முருகதாஸ்? இந்த வழக்கில் அட்வொகேட் கமிஷனரை நீதிமன்றம் நியமித்ததை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏஆர் முருகதாஸ் கூறுகிறார். இதுவரை கோபியை முருகதாஸ் சந்தித்ததே இல்லை, அவரிடம் எந்த கதையும் கேட்கவில்லை. அத்தோடு கதையின் நகலை இப்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதால் வழக்கு விவகாரமும் கதையில் உள்ள முக்கியமான அம்சங்களும் வெளியில் கசிந்துவிடும். அதனால் கத்தி திரைப்படத்தின் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று ஏஆர் முருகதாஸ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற அறிவுரையின்படி கத்தி கதையை தாக்கல் செய்ய ஏஆர் முருகதாஸ் தயங்குவதை வைத்து கத்தி கதையை சுட்டிருப்பாரோ என்று சந்தேகம் எழும்புகிறது. ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த சினி செய்திகள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வரும் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வரும் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.